இப்போ நல்லா வந்தாச்சு. இப்போ நம்ம வேக வச்ச தட்டைப்பயிர் பார்த்தீங்களா, இந்த தட்டைப்பயிருக்கு இப்படி ஒரு கண்ணு இருக்கும், பிளாக். இது இந்த மாதிரி இருக்கும். இதுதான் தட்டைப்பயிறு. இந்த தட்டைப்பயிரை வெந்த தட்டைப்பயிறு இதில் போடும். ஹெல்த்தி டிஷ் இது. தவறாமல் செஞ்சு வீக்லி ஒன்ஸ் தவறாமல் செஞ்சு சாப்பிடுங்க ப்ளீஸ். அப்படியே ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கோங்க. அடிக்கடி எடுத்து என்னோடய ரெசிபி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன சமைக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒன்று நீங்கள் டிசைட் பண்ணணும். எல்லாமே சத்துணவு தான், எதுவுமே சத்து இல்லாமல் கிடையாது. ஓகே, இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும் சேர்ந்தாப்பில். அப்போ தான் உப்பு காரம், பச்சை மிளகாய் காரம் எல்லாம் சேரும். இப்போ என்ன பண்ணுறேன், நான் இந்த கருவேப்பிலையை லைட்டாக உப்பு போட்டு அரைச்சி ஃப்ரீசரில் வச்சேன் இல்லையா, அதை வெளியில் எடுத்திருக்கேன். இதான் கட்டி மாதிரி இருக்குது. இதை உதுத்து போட்டுருவோம், வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அது சூட்டில் கரைஞ்சிரும் இது. ஓகேயா, போட்டு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வச்சிங்கன்னா கரைஞ்சிரும். இது மேலே என்ன பண்ணணும், தேங்காய் எண்ணெயை கருவேப்பிலை மேலே விடணும். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விட்டாச்சு போதும். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலை வாசனை அடிக்கிறது ஜம்முன்னு, அது கரைஞ்சிரும் கருவேப்பிலை. இப்போ ஃப்ரெஷ் கருவேப்பிலை இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேயா, ஆனால் கருவேப்பிலையை வேஸ்ட் ஆகாமல் இப்போது இது அரைச்சதுனால அப்படியே வயிற்றுக்குள்ளே போயிடும் கருவேப்பிலை. இல்லைன்னா என்ன ஆகும், அப்படியே குப்பையில் போகும் வீணாக. அவ்வளோ கருவேப்பிலை ப்ரெஷரை குறைக்கும், அயர்ன், கால்சியம் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பால் இருக்கு இல்லையா, திக்கு பால், அதை விட்றோம். ஃபஸ்ட்டு பால் விட்டாச்சு. இது பாருங்க, ஃபஸ்ட்டு பாலில் பாருங்கள் எப்படி திக்கு மில்க் இப்படி வரைஞ்சிருக்கு. இந்த கோகோனட் மில்க், திக் மில்க்கு, கருவேப்பிலை, அப்புறம் தேங்காய் எண்ணெய் இப்படி வாசனையாக இருக்குது. இந்த ரூமே கமக்கிறது, மணக்கிறது ஜம்முன்னு. இதை எதோடு சாப்பிட்லாம், ஈவன் ஒரு கப்பில் வச்சுட்டு சப்பாத்தியோட சாப்பிட்லாம், பரோட்டா சாப்பிட்லாம், பரோட்டாவோட சாப்பிட்லாம். சாதம், சுட சுட சாதம் போட்டு ஒரு பப்படம் வச்சுக்கணும் சைடில், அதுதான் சூப்பர் காம்பினேஷன். பப்படம் பொரிச்சு வச்சுக்கோங்க. அப்பளம் கிடையாது, அப்பளம் வேறு, பப்படம் வேறு. பப்படம் வேறு டேஸ்ட்டு, சூப்பராகிட்டு இருக்கும். அதனால் ஒரு இது சாப்பிட்டு இது வச்சுட்டு சாத்தில் போட்டுட்டு ஹார்ம்லெஸ்ஸாக இருக்கும் இது. சரியா, பப்படம் தொட்டுண்டு சாப்பிட்ணும், ரொம்ப நல்லாயிருக்கும். கோகோனட் மில்க்கு அவ்வளோ நல்லது. வயிற்றில் இருக்கிற புண்ணு, உங்கள் ஃபுட் பைப்பில் இருக்கிற புண்ணு, அது இது எல்லாம் கட்டே சரி பண்ணிவிடும். அது தேங்காய் எண்ணெய் வேறு இருக்கா, தேங்காய் எண்ணெயும் உங்களோட வயிறெல்லாம் க்ளீன் பண்ணி புண்ணெல்லாம் ஆற்றி உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கின்னு பளபளப்பாக கொடுக்கும். இந்த கோகோனட் மில்க்கு ரொம்ப நல்லது. சும்மாவே தண்ணியாக நீங்கள் குடிக்கலாம். கோகோனட் மில்க் வித்து பனங்கள் கண்டு போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பனங்கள் கண்டை இந்த தேங்காயை ஒரு அரை மூடியிலும் பாதி போடும், பாதி போட்டு அரைச்சி தண்ணியை விட்டு 2 பால் எடுத்து மிக்ஸ் பண்ணினீங்கன்னா தண்ணியாக ஃபில்டர் பண்ணி, தொண்டையில் சில பேருக்கு சொருகும், அந்த மாதிரி இல்லாமல் ஃபில்டர் பண்ணி அந்த சக்கையை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஏதாவது பொரியலுக்கெல்லாம் போட்டுடலாம், சாம்பார் பொரியல் அது இதெல்லாம். ஆனால் வெறும்னா அது மட்டும் போட்டால் சாம்பாருக்கு அரைச்சி விட்டாலாம் டேஸ்ட்டாக இருக்காது. சும்மா ஆட் பண்ணலாம், ஃபைபருக்காக ஆட் பண்ணலாம், அவ்வளோதான். அதனால் அதோடு நல்லா பச்சை தேங்காய் சேர்த்துக்கணும், அப்போ தான் டேஸ்ட் வரும். ஸோ இது சும்மா வேஸ்ட் ஆகாமல் தூக்கி குப்பையில் போடாமல் நம்ம ஃபைபர் உடம்புக்குள்ளே அனுப்புகிறோம், அவ்வளோதான். அதுலேயும் சின்ன சத்துக்கள்லாம் இருக்குது. அவ்வளோ 100% சத்துக்கள்லாம் வெளியில் நம்ம பிழிஞ்ச பாலில் வராது இல்லையா, அதனால் அதுலேயும் இருக்கும். அதனால் அதையும் சாப்பிட்ணும். அந்த மாதிரி பொரியலில் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணி கப்புன்னு ஒரு தட்டை போட்டு மூடினீங்கன்னா
அந்த நல்லா சேர்ந்த மாதிரி கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய், இந்த தேங்காய் பால் எல்லாம் கலந்து ஒரு நல்ல அரோமா வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறினோடனே எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. இதை வந்து ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். முடிந்த வரைக்கும் உங்களுக்கு நல்லதான விஷயத்த நான் போடலான்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் சப்போர்ட். நான்லாம் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். ஸோ என்னோடய இங்கிலீஷ்லாம் ரொம்ப சுமாராக தான் இருக்கும். ஆனால் கூட பரவாயில்ல, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஒரு லாங்குவேஜ், அவ்வளோதான். புரிஞ்சுதா? ஓகே, அதனால தான் அப்படி சொல்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் சப்போர்ட்.